நெருப்பிலிருந்து மலரும் பூக்கள். ரோம நகரின் இதயத்தில் சூரியனின் ஒளி படிந்திருந்த ஒரு காலையில் லூசியா தனது மண் சாலைக்குள் நுழைந்தாள். களிமண் அவளது கரங்களில் உயிர் பெற்றது, படைப்பின் தீ அவளது இதயத்தில் எரிந்து கொண்டிருந்தது. ஆனால் அன்று காலை ஒரு கனத்த சாம்பல் அவள் மீது படர்ந்திருந்தது. கடவுளர்களுக்கே தகுதியான ஒரு மீன் வடிவிலான அவளது சிறந்த படைப்பு உலையில் வெடித்துச் சிதறியிருந்தது. லூசியாவின் நெஞ்சம் கனத்தது. இனி நான் முடியாது, அவள் முணுமுணுத்தாள். நான் தோல்வியடைந்து விட்டேன். அப்போது அவளது பாட்டி சோஃபியா அவள் பின்னால் நிற்பது தெரிந்தது. சோஃபியாவின் கண்களில் அனுபவத்தின் ஞானம் மின்னியது. அவள் மெதுவாக லூசியாவின் தோளில் கை வைத்து, மகளே, ஒவ்வொரு காலையும் சூரியன் உதிக்கிறான். அதேபோல நமது படைப்புகளும் தோல்வியிலிருந்து எழுந்து மீண்டும் மலரும் என்றாள். ஆனால் பாட்டி, நான் மிகவும் முயற்சி செய்தேன். இது எனது சிறந்த படைப்பாக இருக்கும் என்று நினைத்தேன் என்றாள் லூசியா. அவளது குரலில் ஏமாற்றம் நிறைந்திருந்தது. சோஃபியா புன்னகைத்தாள். முயற்சி என்பது பூமியில் ஒரு விதை ஊன்றுவது போன்றது, லூசியா. விதை மண்ணில் மறைந்தாலும் அது சூரியனின் வெப்பத்தையும் மழையின் ஈரத்தையும் உள்வாங்கி பூவாக மலர நேரம் எடுக்கும். தோல்வி என்பது வெறும் பூக்கும் முதல் முயற்சிதான். அவள் நிறுத்தி தனது சிறிய சாலை முழுவதையும் சுற்றிப் பார்த்தாள். பார், இந்த சுவர்களில் தொங்கும் ஒவ்வொரு வெடித்தவை, உடைந்தவை, சரியாக வடிவமைக்கப்படாதவை. ஆனால் அவையே மற்ற பானைகளை உருவாக்குவதற்கான படிக்கற்கள். ஒவ்வொரு தவறும் நம்மை மேம்படுத்துகிறது, லூசியா. நீ எவ்வளவு அதிகம் தவறு செய்கிறாயோ அவ்வளவு சிறந்த படைப்பாளியாக மாறுகிறாய். லூசியா தனது பாட்டியின் வார்த்தைகளை மனதில் பதித்துக் கொண்டாள். அவள் உடைந்த பானையின் துண்டுகளை எடுத்து மீண்டும் மண்ணுடன் கலந்தாள். பின்னர் புதிய வடிவத்தை கற்பனை செய்து மண்ணை வடிவமைக்கத் தொடங்கினாள். இம்முறை அவள் மிகவும் கவனமாக இருந்தாள். தனது பாட்டியின் அறிவுரைகளை நினைவில் வைத்துக் கொண்டாள். மணிக்கணக்கில் வேலை செய்த பிறகு புதிய பானை உருவாகியது. அது முதல் பானையை விட அழகாகவும் வலிமையாகவும் இருந்தது. மீனின் செதில்கள் சூரிய ஒளியில் மின்னின, அதன் வால் நீரில் லாவகமாக நீந்திச் செல்லும் தோற்றத்தைக் கொண்டிருந்தது. லூசியா மகிழ்ச்சியில் கண்கள் சிமிட்டினாள். அவள் தனது பாட்டியை அணைத்துக் கொண்டாள். பாட்டி, நீங்கள் சரி. தோல்வி என்பது முடிவு அல்ல, அது தொடக்கம். ஆம் மகளே, சோஃபியா தொடர்ந்தாள். தோல்வி என்பது நெருப்பிலிருந்து உருவாகும் பூக்களைப் போன்றது. வெப்பம் அவற்றை கடினமாக்குகிறது, அழகு சேர்க்கிறது. இப்போது இந்த புதிய பானையை எடுத்துச் சென்று கண்காட்சியில் சமர்ப்பி. லூசியா தயங்கினாள். ஆனால் என் முந்தைய படைப்பு? அது இப்போது முக்கியமில்லை, சோஃபியா உறுதியாகக் கூறினாள். புதிய படைப்புகளை உலகுக்குக் காட்ட தைரியம் வேண்டும். இந்த பானை உன் வெற்றிக்கான விதை. லூசியா தனது பாட்டியின் வார்த்தைகளை நம்பினாள். அவள் தயக்கத்தை உதறிவிட்டு கண்காட்சிக்குச் சென்றாள். கண்காட்சியில் பல அழகான பானைகள் இருந்தன, ஆனால் லூசியாவின் மீன் வடிவ பானை அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. அதன் நுட்பமான வேலைப்பாடு, வலிமை, அழகு ஆகியவை பார்வையாளர்களை வியக்க வைத்தன. ஒரு சிறந்த கலைஞர் அவளிடம் வந்து பாராட்டினார். நீ ஒரு அற்புதமான கலைஞர். இந்த பானை உண்மையிலேயே அற்புதம். மற்ற கலைஞர்களும் பார்வையாளர்களும் அவளது படைப்பை பாராட்டினர். இறுதியில் லூசியா கண்காட்சியில் வெற்றி பெற்றாள். அவளது மகிழ்ச்சிக்கு எல்லை இல்லை. அவள் தனது பாட்டியிடம் ஓடிச் சென்று அவளைக் கட்டிக்கொண்டாள். பாட்டி, நான் செய்தேன். நான் வெற்றி பெற்றேன். சோஃபியா பெருமையுடன் புன்னகைத்தாள். நான் எப்போதும் சொல்வதுண்டு, நீ ஒரு சிறந்த கலைஞர். தோல்வி உன்னை நிறுத்த முடியாது. நீ எழுந்து நின்று மீண்டும் முயற்சி செய்யும்போதுதான் உண்மையான வெற்றி உன்னை காத்திருக்கிறது. லூசியா தனது கலைப் பயணத்தைத் தொடர்ந்தாள். தோல்விகளை சந்தித்தாலும் அவற்றை அனுபவங்களாக கருதி முன்னேறினாள். நெருப்பிலிருந்து மலரும் பூக்கள் என்ற அவளது வாழ்க்கை தத்துவம் அவளுக்கு வழிகாட்டியது. அவள் புகழ்பெற்ற கலைஞராக மாறினாள்,
அவளது அழகான படைப்புகள் ரோம நகரம் முழுவதும் காட்சிப்படுத்தப்பட்டன. தோல்வி என்பது முடிவு அல்ல, அது தொடக்கம். அது நம்மை மேம்படுத்துகிறது, வலிமையாக்குகிறது. தைரியத்துடன் முயற்சி செய்து புதிய படைப்புகளை உருவாக்குவது முக்கியம். கருத்துக்களை பெற்றுக்கொண்டு அவற்றிலிருந்து படிப்பினை கற்றுக்கொள்வது அவசியம். நம்பிக்கையுடன் முயற்சி செய்தால் எந்த இலக்கையும் அடைய முடியும்.